அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம கொடுத்துருந்த லெவல் எப்படி ஒர்க் ஆயிருக்கு என்னங்கிறத இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ராடே கொடுக்கறது எல்லாமே வருண் ஆப்ஷன் பை ஒன்லி அப்படிங்கிற சேனல், யூடியூப் சேனலில் வரும். பொசிஷன் மட்டும் மேக்ஸ் மார்க்கெட் இதில் வரும். மேக்ஸ் ஏன்னா இன்ட்ராடேங்கிறது வேற, பொசிஷனுங்கிறது வேற. இன்ட்ராடே நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கையே கால்குலேஷன் பண்ணி வர்த்தகம் பண்ணுறோம். இது இண்டெக்ஸ்க்கு மட்டும்தான் இன்ட்ராடேங்கிறது, ஸ்டாக்குக்கெல்லாம் கிடையாது. ஸ்டாக் எல்லாம் பொசிஷன்ஸ், அதெல்லாம் பிரைஸ், ஸ்டாக்குடைய வேல்யூ வச்சு அதுல இருந்து கால்குலேட் பண்ணி அதுல இருந்து வர்த்தகம் பண்றது. அதனுடைய கிளாஸ் தான் வருகிற 16ஆம் தேதி, ஆகஸ்ட் 16ஆம் தேதி துவங்குது. அதுக்கான டீட்டெயில் தான் இந்த கோர்ஸ் டீட்டெயில். இதெல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்க அதுக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இன்ட்ராடே இன்னைக்கு லெவல்ஸ்க்கு என்ன கொடுத்துருந்தோன்றது பார்க்கலாம். 25,200 புட்டு 98 rupees மேல இருந்தா நிஃப்டி இறங்கும், 98 rupees கீழே இருந்தா நிஃப்டி ஏறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, 98 rupees காலையில் இங்க பாருங்க, இந்த இடத்த என்ன பண்ணலாது, உடைக்கவே விடல. ஓகேங்களா? அப்போ இங்கிருந்து இது இதாகுதுன்னா அப்ப நிஃப்டி என்ன இருக்கும், இறங்கி இருக்கும். சரி, ஆனா இங்க போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கும், நிஃப்டி இது இறங்கி இருக்கு. அப்ப நான் இதுல சொல்லியிருக்கல வீடியோலயே, ஒரு விலையில போயிட்டு எதர் டவுன் ஆகணும் ஒரு அப் ஆகணும். அதே போல கீழே ஒரு விலையை வந்தாலே ஒரு அப் ஆகணும், டவுன் ஆகணும். அது அடுத்த டிசிஷனை சேஞ்ச் பண்ணும். எகைன் போயிட்டு அங்கிருந்து ஃபால் ஆயிருக்கு. இதுக்கான விடை உங்ககிட்ட கிடையாது, நான் கொடுக்கவும் கிடையாது வீடியோ. நான் ஒரு இதை மட்டும்தான் இங்க வரும்போது உங்க முடிவு எடுத்துக்கோங்கன்னு மட்டும்தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா இது சும்மா ஒரு அடிஷனல் ரெஃபரன்ஸ். இதை வச்செல்லாம் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். புரியுதுங்களா? இது ஒரு அடிஷனல் ரெஃபரன்ஸ் தான். இந்த வீடியோவின் நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக மட்டும்தான். என்னடா அவர் வித்தியாசமா போடுறாரு அப்படின்னு நீங்க சிந்திக்கணும், சிந்தித்து செயல்படணும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறது, வேற ஒன்றும் கிடையாது. மேக்ஸா இருந்து நீங்க போய் படிக்கலாம். நான் வீடியோ போடும்போது 8 மணிக்கு போட்டுறேன். எனக்கு மார்க்கெட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியுமா, இல்ல பிரைஸ் ஆக்ஷன் என்னன்னு தெரியுமா? லைவ்ல மாறிடும் இல்லையா? காலையில ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வித்தின் செகண்ட்ல மாறக்கூடிய, அப்போ எப்படி எனக்கு தெரியும்? ஆனா நான் ஒரு பிரைஸை போடுறேன், அது அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது. அப்போ மார்க்கெட்டுங்கிறது, இன்ட்ராடேங்கிறது மேக்ஸ் சார்ந்து இயங்குது அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு நியூஸ், ஓப்பன் எதையுமே நம்ம காதுல வாங்கிக்க மாட்டோம். மேக்ஸ் அதுக்கு சட்டன் ரூல்ஸ், அவ்வளவுதான். இது நம்ம கொடுத்தது. மார்க்கெட் அப்ப நிஃப்டி இறங்கி இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை நான் ஷோ பண்ணணும் அவசியமே இல்லை. ஸ்மார்ட் டிசைடர், நம்மளுடைய ஸ்மார்ட் டிசைடர் என்ட்ரியும் பார்த்துடலாம். இது மேக்ஸ் கூட சேர்த்து, நம்மளுடைய மேக்ஸ் கூட சேர்த்து தான் பண்ணணும். அதனாலதான் இதை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறோம், பப்ளிக்கு கொடுக்கறது இல்லை. பாருங்க, நான் கால் புட் வச்சிருக்கேன். கால் செல் ட்ரிகரா இருக்கு, அது கன்ஃபார்மும் பண்ணிருக்கு. ஆனா பை ட்ரிகர் ஆயிருக்கு, கன்ஃபார்மே பண்ணல. அப்ப என்ன, செல்ல எகைன் திரும்பி வந்துட்டாங்க. சரி, இங்க பாருங்க, புட்ல எங்கேயாவது பை ட்ரிகர் ஆயிருக்கா? எங்கேயுமே இல்லை, கடைசியா தான் பை ட்ரிகர் ஆயிருக்கா. கன்ஃபர்மேஷன் கொடுத்து அது மேல போயிருக்கு. அதனுடைய ஸ்டாப் லாஸும் நமக்கு அடிக்க கிடையாது. ஓகேங்களா? சரி, இங்க பாருங்க, எகைன் கால்ல இந்த இடத்துல ஒரு பை ட்ரிகர் பண்ணி அது கன்ஃபார்ம் பண்ணி அது என்ட்ரி எடுத்து போய் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஆனா இந்த என்ட்ரிஸ்ல எல்லாமே மேக்ஸ் வேல்யூ இருக்கணும். இந்த இடத்துல எல்லாம் ஏன் போயிருந்தாலும் பை எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மேக்ஸ் வேல்யூ இருக்கணும். செல் அங்க கொடுக்கும்போது செல்லுல மட்டும் தான் இருந்திருப்போன்றதுக்கு எல்லாமே விடை மேக்ஸ், நம்ம மேக்ஸ்ல இருக்கணும். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது, நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட கிளாஸ்க்கு வந்த ஸ்டூடெண்ட் நான் சொல்லி கொடுத்த மேக்ஸை தான் நம்பணும். நானே மார்க்கெட் ஏறு இறங்கினா கூட நீங்க நம்ப கூடாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அது மட்டுமல்ல, நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸஸ் 1-to-1 இப்ப நான் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஒரு சில கேட்கறவங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த டைமிங்கும் நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.